வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கடைக்கு வந்து ஒரு 32 இண்டெக்ஸ் டிவி சர்வீஸ் வந்துருந்து. அந்த டிவியில் மதர் போர்டு வீணாக போச்சு. இப்போ அந்த டிவியில் இந்த 3 போர்டை எப்படி செட் பண்ணி இந்த டிவி ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு இந்த வீடியோ பார்த்து புதுசாக பழகிறேன்னா பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டிவியில் நான் யூஎல்இடி போர்டு ஒன்று, பேக்லைட் டிரைவர் போர்டு ஒன்று, அதுக்கப்புறம் பவர் சப்ளை போர்டு ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த 3 போர்டுலேயும் பார்த்தீங்கன்னா விசிசி வோல்ட்டு, பேக்லைட் ஆனு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் பார்த்து குழப்ப தேவையில்ல. இந்த 3 போர்டுலையுமே ஒரே நம்பர் தான் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா விசிசி இருக்கும், அதுக்கப்புறம் பேக்லைட் ஆன் இருக்கும், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் மைனஸ் வோல்ட்னா கிரவுண்ட் வோல்ட் இருக்கும். அவ்வளோதான். இந்த 3 போர்டுக்கும் எப்படி நான் லைன் கொடுத்து இந்த டிவி ரெடி பண்ணுறேன்னு கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்டு இப்போ நீங்கள் புதுசாக கடைக்கு போய்ட்டு யூஎல்இடி போர்டு வாங்குறீங்கன்னா அது கூடவே 6 ஒயரு ஜாக்கு, அதுக்கப்புறம் 4 ஒயர் ஒன்று சொல்லிட்டு தனியாக விற்கிது. அந்த 4 ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் கொடுத்துடலாம். இந்த 6 ஒயர் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, இது கூடயே வர்றது பேக்லைட் ஆனு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த 6 ஒயரில் ப்ளஸ் வோல்ட் 2 ஒயரும் மைனஸ் வோல்ட் 2 ஒயரும் தனித்தனியாக பிரியும். இப்போ பவர் சப்ளையில் வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் மட்டும் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோன்னா மைனஸ் ஒயரும் ப்ளஸ் ஒயர் மட்டும் தனியாக எடுத்து நம்ம மதர் போர்டு கொடுக்குறோம். மதர் போர்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ்ஸு இன்னொரு மைனஸ் வந்து நம்ம அதுக்கப்புறம் பேக்லைட் டிரைவர் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் ஆனு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு 2 ஒயர் வரும். அதையும் நம்ம எப்படி பேக்லைட்டில் டிரைவரில் கொடுக்குறோம். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் பவர் சப்ளை 2 தான் எடுக்கிறோம். இந்த 2 ஒயர் எடுத்தோடனே மதர் போர்டில் பார்த்திங்கன்னா 2 பிரியும். ஏன்னா அந்த ஜாக்கில் 6 ஒயர் வருது, அதனால் அந்த 2 ஒயர் பிரிகிற ஒயரில் ஒரு ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட்டு விசிசியில், அதுக்கப்புறம் கிரவுண்ட் வோல்ட்டு, அதுக்கப்புறம் பிஎல் ஆனு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இந்த பிஎல் ஆன் எதுன்னு கேட்டாக்க மதர் போர்டு ஆன் பண்ண உடனே பேக் லைட்டுக்கு லைட் இருக்குது, தான் பிஎல் ஆனு. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட்டவோ பிரைட்டை கூட்டுறது, கான்ட்ராஸ்ட்டை கூட்டுறது, குறைக்கிறது, அதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது இல்லாமல் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேக் லைட்டு கூட நம்ம வந்து இல்லாமலே கொடுக்கலாம். டைரெக்டாக கூட நம்ம பவர் சப்ளை கூட ஆன் பண்ணிடலாம். அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பிரைட்டு குறைக்க முடியாது, பேக் லைட்டு சப்ளைவே ஏற்ற முடியாது. அதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. மறுபடியும் பார்த்துங்க, தெளிவாக காமிக்கிறேன். 2 பவர் சப்ளை வந்து 2 ஒயர் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் மதர் போர்டுக்கு போயிட்டு 4 பிரியுது. இந்த 2 ஒயர் போச்சு, மீதி 4 ஒயர். இந்த 4 ஒயரில் டிரைவர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு, அதுக்கப்புறம் பேக்லைட் ஆனு, அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோ தான் கொடுத்தாச்சு, வேறு எதுவும் கிடையாது. 6 ஒயரில் கணக்கு பண்ணிங்க. இங்கே 2 ஒயரு, அங்கே 4 ஒயரு. ஆனால் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மதர் போர்டிலேருந்து எடுக்கிறோம். இதுதான் ஒயர் கனெக்ஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த டிவியில் நான் எப்படி செட் பண்ணுறேன் மட்டும் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிவியில் வந்து கிரவுண்டு போடுற மாதிரி நம்ம பவர் சப்ளையும் கிரவுண்டு போடணும், பேக்கில் டிரைவரும் கிரவுண்டு போடுற மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணணும். மதர் போட்டு பட்டாலும் பரவாயில்ல. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கிரவுண்டு வந்து டிவிக்கு கண்டிப்பாக டச் ஆகிருக்கணும். அப்போ தான் பேக்லைட் பார்த்திங்கன்னா பிளிங்கிங் இல்லாமல் அழகாக ஏறி. இப்போ நான் எப்படி செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கீழே வந்து ஒரு டேப் வச்சு விட்டுட்டேன். அந்த பக்கம் செகண்டரியில் தான் வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா டிரைவர்லையும் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பண்ணி ஸ்க்ரூ போட்டுருக்கிறேன். மதர் போர்டுக்கு மட்டும் கிரவுண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த மதர் போர்டு பார்த்திங்கன்னா இங்கே செட் பண்ணல, பேக் கவர் மேலே தான் செட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் விஷயம். இது நம்ம வந்து கிரவுண்டில் வந்து சரியாக, சப்போஸ் பவர் சப்ளை கிரவுண்டும் பேக்லைட் கிரவுண்டும் சரியாக படியலைன்னா பேக்லைட் பிளிங்கிங் ஆகும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதே போல் பவர் சப்ளைவும் டைரெக்டாக வந்து நம்ம அதில் கிரவுண்டில் படக்கூடாது. இதை கவனமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு செட்டப்புக்காக காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பொசிஷனு, வேறு எதுவும் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாடலில் அந்த சைடில் இருக்கிற சிலுவெல்லாம் போட முடியாது. நான் அழகாக போட்டு ரெடி பண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னா ஸ்க்ரீன் மிரரிங் ப்ராப்ளம் வரும். படம் தலைகீழே தெரியும். இதை வந்து நம்ம சர்வீஸ் மேனில் போய்ட்டு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் அந்த சர்வீஸ் மேனில் போய்ட்டு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதே லெஃப்ட்டு மொத்தம் 4 பக்கம் இருக்கும். எப்படின்னா வெர்டிகலாக இருக்கும், அப்புறம் வெர்டிகல் டு ஹரிசாண்டல் இருக்கும், அதுக்கப்புறம் வெறும் வெர்டிகல் இருக்கும், வெர்டிகல் ஆஃப்னு இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஒன்று செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு படம் நேராக தெரிஞ்சால் சரிதான், அவ்வளோதான், வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் புரியல, லைன் கனெக்ஷன் சரியாக தெரியல, வேறு என்ன மெத்தட் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை டைரெக்டாக நம்ம சேனல்லே இருக்குது, கால் பண்ணுங்கள். அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணின்னு வீடியோ பாருங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.